எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாமகவின் முகம் தெரிந்த நிறைய பேர் மருத்துவர் அன்புமணியோட தான் இருக்காங்க. முகம் என்பது ஐயா தான், முகவரி என்பது ஐயா தான், மூலமும் முதலும் ஐயா தான், ஆணி வேர் ஐயா தான், ஆலமரம் ஐயா தான். நாங்கள்லாம் அந்த நிழலில் இருக்கிறவங்க. அன்புமணி அவர் பெற்ற மகன் என்கின்ற ஒரே தகுதியை தவிர வேற என்ன தகுதி இருக்குது பாட்டாளி மக்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சௌமியா அம்மா தான் அன்புமணி அவர்களை ஆட்டி படைக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அது வெளிப்படையாக பேச முடியாது. இல்லைங்க, முழுக்க முழுக்க சௌமியா தான் அவரை இயக்கி கொண்டாங்க. இதே அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி தைலாபுரம் தோட்டத்தில் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு கூட்டணி பேசினாரா இல்லையா 2021? சரி. அப்போ நீங்கள் தந்தையை அழைத்து வாருங்க என்று தானே சொல்லியிருக்கணும் பெருந்தன்மையா. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து பார்க்கிற அல்லது சிதைத்து பார்க்கிற என்ன ஏன் பச்சை தமிழருக்கு வருது? தன்னுடைய மகனை முதல்ல பதவியில் கொண்டு வந்தாரு, தலைவர் லெவலுக்கு கொண்டு வந்தாரு. அடுத்து மகளையும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வராரு, ஸ்ரீகாந்த் பேரனையும் கொண்டு வராரு. இப்ப கோகமணியினுடைய மகன் தமிழ்குமரன் கொண்டு வந்திருக்காரு. நான் திருநெல்வேலியில் அப்ப என்ன அது என்னை கொண்டு வாரிசுகள் இடம்பெறாதுன்னு தானே சொன்னாரு. அது கட்சிக்காரங்களே உடைச்சிட்டாங்க. நீங்க சொன்னது உண்மைதான், மறுக்கல. மக்கள் தலைவர் எம்ஜிஆர், ஐயா கலைஞர், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் இந்த காலத்துக்கு பிறகு தியாக தலைவர், வீரத்தை நிலைநாட்டிய தலைவர், சமூக நீதி கோட்பாட்டுக்கான மருத்துவரையை தவிர வேற யார்? அவர்கிட்ட யாரா நிற்க முடியுமா? தமிழின போராளி மருத்துவர் ஐயாவின் தவ புதல்வன் என்கின்ற ஒற்றை தகுதியில தான் இவ்வளவு நாடகத்தையும் அவர் கிளை இல்ல, நான் மரம்ன்றாரு. இன்னைக்கு மரம் ஐயா தானே மரம். நீங்க எப்படி மரமா இருக்க முடியும்? நீங்களா விதை போட்டீங்க வன்னியர் சங்கத்துக்கு? நீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி விதை போட்டீங்க? உழுதிங்களா? நட்டிங்களா? இன்னொரு வரலாற்று பிழை செஞ்சு கொண்டிருக்காரு. என்ன வரலாறு? எவராலையும் ஏற்க முடியாது. மே 17 தேசிய தலைவர் பிரபாகரன் வீர மரணம் அடைந்தால நான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு போடுறாங்கிறாரு. எந்த எழுச்சி மாநாடு போடுங்க, அது உங்க உரிமை, ஜனநாயகம். அவர் இறந்தாருன்னு இவர் எப்படி சொல்றாரு? திருமா ராமதாஸ் சேர மாட்டாங்க போல தெரியுது. அது கூட அந்த ஒரு சேர வேண்டும் என்பது தமிழர்களின் கோரிக்கை. அதற்கு முதல் முட்டுக்கட்டையா இருக்கு திருமாதான். இப்ப கூட்டணிக்குள்ள வந்தா இவருக்கு என்ன? கூட்டணியில வராங்க வரல, அது வேற செய்தி. திருமாவளவன் தலைமையில் தமிழ் தேசிய சாத்தியம் இல்லை. ஏன்னா அவரே எதிராக இருக்காரு. தமிழ் தேசியத்துக்கு எதிராக. அவன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தானே, தமிழர்கள் கட்சி தானே, சாதி கட்சின்றார் சார். இப்போ அதைத்தான் நான் திருப்பி உங்க கட்சி என்ன கட்சின்னு கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கட்சி? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணியின் ஊடக பேச்சாளர் ஐயா வீனரசு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவடமே கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்த்துகள். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா. பாட்டாளி மக்கள் கட்சின்னு தான் சொல்லணும். இல்ல, இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர் அந்த கட்சிக்கு. பாமக அவங்களதுன்ற மாதிரி தானே தேர்தல் ஆணையம். யார் அப்படி சொன்னா? தேர்தல் ஆணையம் தலைவர் அவர் தான். தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் என்ன மனு போட்டாங்க? அங்கீகரிக்கப்படாத கட்சி உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாது. தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டாங்க இல்லையா? உயர்நீதிமன்றம் என்ன எங்களுக்கு வழிகாட்டியது என்றால், தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு மனு போட்டிருக்கு, எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி வழிகாட்டுச்சு தில்லி உயர்நீதிமன்றம். அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய கட்சி நிறுவனர் தலைவர் தமிழின பொருள் மருத்துவரையை வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு இப்போ வருகிற 24 மறுபடியும் விசாரணை. அதுக்குள்ள நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? இல்லைங்க, இப்போ 2 பாமகவா இருக்கு. மருத்துவர் ஐயா ராமதாஸ் பாமக, அன்புமணி ராமதாஸ் பாமகவா இருக்கு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நான் உங்களை கேட்கிறேன், கட்சியை தொடங்கினது யாரு? மருத்துவர் ஐயா தான். அப்புறம் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா 98% அந்த பக்கம் தான். யார் சொன்னா அப்படி? யாரும் அப்படி சொல்ல. நீங்க தான் சொல்றீங்க, மாதேஷ் தான் சொல்றீங்க. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை நான் பார்த்தேன், மாநில செயற்குழு கூட்டத்தை பார்த்தேன், 2 முறை மாநில பொதுக்குழு கூட்டத்தை பார்த்தேன். 4200 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள், 8000 பேர் வர்றாங்க. அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் என்று சொல்லி அடையாள அட்டை கொடுத்து உரியவர்கள் மட்டும்தான் அனுமதித்தோம். சிறப்பு அழைப்பாளர்கள் ஒரு 500 பேர் அனுமதித்தோம்.
அப்போ வந்து கூட்டம் எங்கே இருக்குன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? அன்புமணி ராமதாஸ் பாமகவா இல்லையா? அவர் வந்து அன்புமணி அணி, அதாவது இல்லைங்க, அவர் பாமக பனையூர் கட்சின்னு நாங்கள் சொல்கிறோம். பாமகன்னு எப்படி இல்லை, பனையூர் கட்சி வேற ஒன்று. அது 2 கட்சி இருக்கு. 2 கட்சி இருக்கு. எங்கள் ஐயாவும் அன்புமணி ஐயாவும், நான் ஐயான்னு தான் சொல்லுவேன், தப்பாக நினைக்கிறேன். ஏன்னா அவர் கட்சியில் இருக்காரு, நாங்கள் சின்னையான்னு பழகிட்டோம். அதில் எந்த மாற்றமும் சொல்ல முடியாது. மரியாதை அவர் தான் பாமகன்றாரு. ஏன்னா இல்லை, எடப்பாடி பழனிசாமி இப்போ பாமகவை அணிக்குள்ளே சேர்த்துருக்கிறது, பாமகவை தானே சேர்த்துருக்காரு அவர் கூட்டணிக்குள்ளார. அன்புமணி அணியை சேர்த்திருக்கிறார். பாமகவில் விலகி நிற்கக்கூடிய எங்கள் ஐயா வந்து அது ஒரு குழு அல்லது கூட்டம்னு சொல்கிறாரு. நான் அப்படி சொல்ல விரும்பல. அலைன்ஸுக்கு பாமக வேணும்னு ஒரு காலத்தில் காத்திருந்த கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ இன்னைக்கு வந்து அன்புமணி அணியை சேர்க்குறாங்கன்னா அதுதான் பாமகன்னு உறுதிப்படுத்துறாங்களோ? அது அவங்க எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அதான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம்ல. இல்லை, அது உங்கள் ட்ராக் தனிங்கய்யா. பிழையான முடிவு தானே. நான் போராளி தலைவர் மருத்துவர் ஐயா, அவர் தான் பாமக, அந்த அடையாளமெல்லாம் சரி. இன்னைக்கு அப்படின்னா ஐயாவோட தானே பேசியிருக்கணும். இன்னைக்கு ஐயா தானே வாங்க ஐயா அலைன்ஸ்க்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 தானே, ஆமாம், அப்போ வந்து ஐயா அதிமுக கூட தான் கூட்டணி சேரணும் என்ற முடிவில் இருந்தார். சரி, இவர் இதை திசை மாற்றி, யார் நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி திசை மாற்றி பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சார். சரி, இப்போ அதிமுக இந்த பிழையை தான் செய்யுது. இதே அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி தைலாபுரம் தோட்டத்தில் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு கூட்டணி பேசினாரா இல்லையா 2021? சரி. அப்போ நீங்கள் தந்தையை அழைத்து வாருங்க என்று தானே சொல்லியிருக்கணும், பெருந்தன்மையா. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து பார்க்கிற அல்லது சிதைத்து பார்க்கிற என்ன ஏன் பச்சை தமிழருக்கு வருது இல்லையா? இல்லை, இது என்ன, அது பாமக 2ஆ உடைஞ்சிருக்குது, அணியா பிரிஞ்சிருக்குன்னா இதுக்கு அவர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை சிதைத்து பார்க்கணும்னு அவருக்கு என்ன ஆசையா? அப்போ பாமகன்னு எப்படி அன்புமணி இவர் சொல்கிறாரு? நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் மாம்பழ சின்னத்தை வைக்கிறாங்க. வழக்கு இருக்குது தெரியுமா தெரியாதா? சிக்கல் இருக்குது தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நாங்கள் எங்கள் ஐயா தைலாபுரத்துக்கு அழைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு மேடையை போட்டு ரெட்டையிலை சின்னத்தை நாங்கள் போட்டோன்னா எடப்பாடி ஏற்பாரா? இல்லைங்க, பாமகவின் முகம் தெரிந்த நிறைய பேர் மருத்துவர் அன்புமணியோட தான் இருக்காங்க. முகம் என்பது ஐயா தான், முகவரி என்பது ஐயா தான், மூலமும் முதலும் ஐயா தான், ஆணி வேர் ஐயா தான், ஆலமரம் ஐயா தான். நாங்கள்லாம் அந்த நிழலில் இருக்கிறவங்க. அன்புமணி அவர் பெற்ற மகன் என்கின்ற ஒரே தகுதியை தவிர வேற என்ன தகுதி இருக்கு பாட்டாளி மக்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதை உங்களுக்கு தெரியாத ஒண்ணு நான் வரலாற்றை சுட்டி காட்டுறேன். முன்னிலைப்படுத்தினது இவர் தானே எல்லாமே. யாரு? மருத்துவர் ஐயா தானே முன்னிலைப்படுத்தினாரு. அதற்கேற்றவாறு நீங்க செயற்பட்டீங்களா, நடந்து கொண்டீர்களா, கட்சியை வளர்த்தீர்களா? ஐயா இருக்கும் வரைக்கும் 55 சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கினார், 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கினார், 4 நாடாளுமன்ற மேலவைக்கு பொறுப்பு வாங்கி இவர் அமைச்சராக்கினார். அப்போ ஒரு இளைஞர் ஐயாவுக்கு அகவையாகிவிட்டது. அப்போ புதிய முகத்தை மகனை விட்டு இளைஞர்களை ஈர்த்து இந்த கட்சியை தமிழ்நாடு தெளிவை மாபெரும் கட்சியாக வளர்த்தெடுப்பார் என்ற நம்பிக்கையில் தான் 2022 இவருக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தார். அதை சரிவர செய்தாரா? ஏன் செய்யலை? 2014 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற தலைமை அந்த முழக்கத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் 234 வேட்பாளர்கள் போட்டோம். என்ன நடந்தது? 22 லட்சம் வாக்குகள் தான் வாங்கினது. இதை கூட்டணியில் இருக்கும்போதே நம்ம வாங்கியிருக்கோம். கூட்டணியில் இருக்கும்போதே கிட்டத்தட்ட 28 லட்சம் வாக்குகளுக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்போது கட்சியை வந்து பின்னோக்கி கொண்டு செல்கிற வேலையில் இவர் இருக்கிறாரு. இவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இளைஞர்களுக்கு ஈர்ப்பு இல்லையா, அல்லது பாட்டாளி மக்கள் உண்மையான கொள்கையின் அடிப்படையில் இவர் செயல்படலையா என்கின்ற ஐயப்பாடு வந்து தான் கட்சி சரிவை நோக்கி போகுது. ரைட்டுங்கய்யா, அது காலம் கடந்து எல்லா பயிற்சிகளையும் அவரை வச்சு பண்ணியாச்சு, அன்புமணியை வச்சு. இன்னைக்கு கட்சியே இன்னைக்கு அவர் பின்னாடி பெரிய அளவுக்கு நிற்கிறது போயிட்டு. இந்த நேரத்தில் நம்ம இப்படி பகைத்து கொண்டு 2 பிரிவாக 2 அணியாக இப்போ இருக்கிறது, இதுவே பாமகவுக்கு பலவீனமாக தானே இருக்கும். இந்த தேர்தலில் பலவீனமாக இருக்கும் என்பது ஒரு வகையில் ஏற்புடையதான். ஆனால் அன்புமணி இப்படி செய்வது சரியா? அன்புமணி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லைங்க, கட்சியை தொடங்குனது மருத்துவர் ஐயா இல்ல. அன்புமணி ராமதாஸ் அலையன்ஸ்ல சேர்த்துட்டு பாமக எங்களோட கூட்டணி வந்துருச்சுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. மோடி ஏற மேடையில் மோடி பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் உட்கார்றாரு. இல்லப்பா நீங்க அப்பாவோட வரணும், மருத்துவர் ஐயா ராமதாஸ் இருந்தாதான் இது சரின்னு யாருமே சொல்ல வரலன்னா ஒட்டுமொத்த கட்சியும் அன்புமணி கூட இருக்கும். வெளிப்படையா சொல்லட்டுமா? பாரதிய ஜனதா கட்சியுடைய மிரட்டலுக்கு பயந்து இண்டூர் வழக்கு, மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக இவர் அனுமதி கொடுத்தார், ஐயாவுக்கே தெரியாது, அனுமதி கொடுத்தார் என்ற வழக்கு அங்கே இண்டூர் வழக்கு டெல்லியில் இருக்கு. அந்த டெல்லி வழக்குக்கு அச்சப்பட்டு
இவர் வந்து ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோட சேர வேண்டாங்கிற எண்ணத்தில் ஐயா இருந்தாருன்னு ஒரு கருத்தை சொன்னேன் இல்லையா? சரி. நம்ம தமிழ்நாடு கட்சி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேருவோங்கிற எண்ணத்தில் இருந்தாரு. இன்னைக்கு அவர் ஆசைப்பட்டது தான் நடத்தியிருக்காரு. யாரு? அன்புமணி. பாரதிய ஜனதா கட்சி இருக்கா இல்லையா? ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றம் பிஜேபி கூட்டணி வரல? ஏன் வரல? இப்போ ஏன் வருது? அப்ப டெல்லியில இருந்து மிரட்டல். எடப்பாடிக்கும் பொருந்தும். இப்போ என்ன அன்புமணியை மிரட்டிட்டாங்கன்றீங்களா? மிரட்டி தான் பண்ணி வச்சிருக்காங்க. டெல்லியினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் ஏற்கனவே இவர் ஆசா கனிமொழியெல்லாம் திகார் சிலையில் இருந்த செய்தி இவருக்கு தெரியும். இவரும் இடையில ஒரு 12 வேறு ஒரு வழக்கில் நம்முடைய தமிழ்நாடு சிறையில் இருந்தார். சிறைக்கு போகிறதுக்கு அச்சப்பட்டு பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்துகிற வேலையை அவர் செய்கிறார். இல்லைங்க, என்ன நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். உண்மையான பாமக மருத்துவர் ஐயா தான் அப்படின்னா அதோட ஐயாவை நோக்கி தான் எல்லாரும் அலைன்ஸ்க்கு நேரம் வந்திருக்கணும். ஆமாவா, வாங்க அப்படின்னு ஐயாவை பார்க்க அதிமுக தலைமையில இருந்து வந்திருக்கலாம். வேற எந்த ஒரு மாற்று அணியில இருந்து ஐயாவோட அந்த மாதிரி யாராவது பேசினாங்களா? வரலன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, யாராவது பேசுனது தெரியல. எல்லா இப்ப தமிழ்நாட்டில் 2 கூட்டணி பெரிய கூட்டணி. ஆமா. ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சி ஏற்கனவே ஆண்டு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி. வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஐயாவை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வேறு ஒரு கட்சியும் வருது இல்லையா? என் தம்பி செந்தமலன் சீமானை தவிர மற்ற அவர் தனித்து எப்போதுமே அவரை தவிர மற்ற அணிகளை எல்லாம் ஐயாட்ட வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நாளிதழ் பார்க்கலையா நீங்க? பார்த்தேன். ஒரு முக்கிய பிரமுகர் இரவோடு இரவு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஐயா பொறுமையாக இருக்கிறார். இந்த 24ஆம் தேதி தீர்ப்பு வரட்டும், அது வரைக்கும் காத்திருப்போம். விவகாரம் வந்து விட்டது. சரி. மகனுக்கும் நமக்கும் இப்போ நீங்களே இல்ல, மகனை தோற்கடிக்க மகன் நிற்கும் தொகுதியில் தோற்கடிப்பது இவருடைய இலக்கா இருக்கும். அப்படியெல்லாம் இலக்கு கிடையாது. அப்படி கிடையாது. அது கூட்டணியில கிடைக்கிற தொகுதியில் நம்ம வெல்லுவதை தான் இலக்கே தவிர இவர்களை தோற்கடிப்பது இல்லைங்க. எப்படியும் நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்கிற அணிக்குள்ளார போக முடியாது, உறுதியா போக மாட்டோம். அப்படின்னும் போது எப்படியும் நீங்க எந்த அணிக்குள்ளார போறீங்களோ அவங்க பாமக எங்க நிக்குதோ அங்கதான் உங்களை போட்டியிட வைப்பாங்க. அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஐயா அப்படி அந்த நோக்கத்தில் ஐயா இல்லைங்க. வட மாவட்டங்களில் எங்கெங்க பலமாக இருக்கிற இடங்களுக்கு தான் பிரித்து கொடுப்பாங்க பாமகவுக்குன்னு இடம். அதுதான் தேர்வும். அன்புமணி அப்படி தான் தேர்வு செய்ய போறாரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அப்படி தான் தேர்வு செய்யப்படுறாரு. அப்படின்னா நேருக்கு நேர் போட்டி தான். ஒருவேளை நீங்கள் அப்படி கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடு அப்படி இப்போ அன்புமணி நிறுத்துற வேட்பாளர் எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நிலை வந்து வேறு வழி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணின்னு போட்டியிடுறது கூட வாய்ப்பு வரும். அன்புமணின்னு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. வாய்ப்பே இருக்காது. மக்கள் ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க. அந்த நான் கூட்டங்களை பார்த்து சொல்கிறேன். சரி. இங்கேயும் கூட்டம் கூடுது, நான் மறுக்கலை. ஆனால் இந்த கூட்டமெல்லாம் காசு கொடுத்து கூட்டமாக தெரியுது. இப்போ எங்களே கூப்பிட்றாங்களே. நாங்கள் ஐயாட்ட இருக்கிறவங்க உங்களுக்கு வளமான இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர்னு சொல்கிறார்ல வடிவேல் ராவணன் அண்ணன், 2021 அவர் என்னை விட மூத்தவர். கட்சியிலையும் என்னை விட முதல்ல 89லேருந்து ஐயாட்ட தொடர்பில் இருந்தவர். அதிலெல்லாம் யாரும் வரலாற்றை மறைத்து பேச முடியாது. ஆனால் 2001 அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. 2008 தான் நான் கட்சிக்குள்ள நான் தான் பேசி ஐயா என்கிட்ட சொல்லி 2008 ஜனவரி மாதம் 12ஆம் இது சென்னையில் கொண்டு ஐயா கிட்ட சேர்க்குறேன். ஐயா கூட்டிகிட்டு வாங்க, மூத்தவர், அவர் அறிஞர் என்று கூட்டிகிட்டு வர சேர்த்தேன். இப்போது அதே வடிவேல் ராவன், இப்போ அந்த வடிவேல் ராவணன் பாலசுந்தரம் ஒரு அம்மா பொதுச் செயலாளர் இருந்தாங்க 2011. அவங்களுக்கு பதிலாக நான் தான் என்னை தான் பொதுச் செயலாளர் அறிவிக்கணும் ஐயா என்ன பண்ணுறது என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், ஐயா என்னை விட மூத்தவர் அவர் இருக்கும்போது இளையவருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்கும், அவருக்கு கொடுங்கய்யான்னு. பெருந்தன்மையாக சொல்கிறீங்களே வேணரசு. இன்னொருத்தரும் போட்டி போட்டார், பாசறை செல்வராஜன், காஞ்சிபுரத்துக்காரு. அவர் வேற போட்டி போடுறாரு. அப்போ அது 3 முனையாக இருக்கிறதுனால வடிவேல் ராவணன் 2 பேருக்கு மூத்தவர் அவர் கொடுத்துருங்க என்ன. இவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறீங்களே வேணரசு, உங்களை பாராட்டுக்கிறேன், ராவணனை பொதுச் செயலாளர் ஆக்குறோன்னு சொன்னார். அந்த ராவணன் இந்த பிளவுக்கு பிறகு நான் தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருப்பேன்னு தோட்டத்திலேருந்து நேர்காணல் கொடுத்தார். திலகபாமான்னு ஒரு அம்மா இருக்காங்க பொருளாளருங்கிற பேரில். அந்த அம்மாவை கடுமையாக சாடி நேர்காணல் கொடுத்தாரு. ஒரு 10 நாட்களில் டெல்லியில் போயிருக்காரு. எப்படி இருக்காரு? எங்கள் அண்ணன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர் எனக்கு தெரியும். தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்ததுனால தான் அவர் உடல் வலிமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இல்லைன்னா எப்படி ஆகியிருப்பாருன்னு அவருக்கே தெரியும். அவரே சொன்னது, எப்பா நான் எப்படி வேணாலும் ஆகிருப்பா, நல்ல வேலை என்னை கொண்டு ஐயாட்ட சேர்த்துட்டேன், நான் பிழைச்சிக்கிட்டப்பான்னு சொன்னார். இப்போ அவருக்கு எனோவா மகிழ்ந்து கொடுத்து தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து பிடிச்சு கொண்டு போய் வச்சுருக்காங்க. அன்புமணியே வீட்டிலே இருக்காரு. இல்லை, என்னை யாரும் பிடிச்சு கொண்டு போய் வைக்கல, அதே போல் நான் எங்கேயும் யாரும் யாசகம் பெறலை அப்படின்னுலாம் ஒரு பேச. அப்போ தைலாபுரம் தோட்டத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு ஏன் போகிறாரு?
இந்த வினா வருது. நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்டேனே. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தவறான வழி பாதையில கொண்டு போறாங்க. ஒரு சிலர், ஒரு 2-3 பேர் அங்க இருக்காங்க. அவர்கள் வந்து அவரை வந்து 87 அகவை முதிர்ந்த ஒரு மாபெரும் தலைவர். 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி மதிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கட்சி தலைவர். அவரை வந்து யாரும் அப்படி மடைமாற்ற முடியுமா, திசை திருப்ப முடியுமா, அவருக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? நாங்களே இப்போ இந்த நிலையில் ஏதாவது சொல்லணும்னா 1000 முறை சிந்தித்து போய் ஒரு அந்த சொற்களை கூட எண்ணிக்கொண்டு பேசுகிற நிலையில் இருக்கிறோம். அவர் பேசணும்னு உணர்வோடு போனால் கூட ஐயாவுடைய முகத்தையும் உருவத்தையும் பார்த்து விட்டு மூச்சு தான் வருது, பேச்சு நமக்கு வரமாட்டேன். அவருக்கு போய் யாராவது அறிவுரை சொல்ல முடியுமா? சரிங்க, மகன் காலம் இது வந்து அடுத்த தலைமுறை வந்துட்டாரு. அவரை முன்னிலைப்படுத்தினதும் நீங்கள் தான். அது வரலாற்று பிழைன்னு தான் சொல்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் ஓய்வு காலம் இது, நீங்கள் அவர்களை வழிநடத்தலாம்ல அமர்ந்து. வழி நடத்தணும்னு தான் சொல்கிறாரு ஐயா. செயல் தலைவராக போடுறேன், நான் சொல்ற வேலையை செய்ய. தலைவர்னு போட்டு தறுபடியும் ஒரு டீ தலைவர்னு போட்டு கட்சி அதல மேல இது ஒரு டீ ப்ரமோஷன் போய் அது எப்படி அது கட்சி தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீங்க தனிநபர் இதை பார்க்க கூடாது. அன்புமணியினுடைய வளர்ச்சி, அன்புமணி அந்த கட்சியினுடைய ஃபிகருங்க. அவர் வந்து ஒரு முக்கியமான முகங்க. சரிங்களா? இரண்டாவது முகம் தான் அவரு, முதல் முகம் சரிங்க. ஐயா தான். அவர் போய் டீ ப்ரமோஷன் பண்றேன்னா அது சரியா வருமா? சரி, நீங்க வளர்ச்சி ஒரு தனியார் நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு மேலாளத்தை ஒப்படைக்கிறாங்க, லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கு. திடீர்னு நட்டத்தில் போச்சுன்னா மேலாளர் மாற்றுவாங்களா, மாற்ற மாட்டாங்களா? எந்த முதலாளி லாபத்தை நோக்கி பயணிப்பானா நட்டத்துக்குள்ள எவ்வளோ நட்டம் வந்தாலும் பரவாயில்ல, இவர் பேர் பெற்றவர், புகழ் பெற்றவர், இவரே மேலாளராக இருக்கட்டும்னு யாராவது அனுமதிப்பாங்களா? கட்சி வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருந்த கட்சியை தளர்ச்சியை நோக்கி தள்ளிட்டாரு. கொஞ்சம் பொறு, 2 தேர்தல் மீண்டும் ஒரு உச்சபட்சத்தை கொண்டு வர்ற, குறைந்தது ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 6-7 நாடாளுமன்ற உறுப்பினர் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறப்பா, கொஞ்சம் இருங்க, செயல் தலைவராக இருங்க, கட்சி விட்டு நீங்கள் வெளியே உடனே போங்கன்னு சொல்லி தலைவர் செயல் தலைவராயிரு, நான் வழிகாட்டுறேன், கட்சியை வளர்ச்சி பாதை கொண்டு வந்துட்டு மறுபடியும் இல்லைங்க. மருத்துவர் ஐயாவின் நிலைப்பாடு, அவருடைய போராட்ட வாழ்வு, அவருடைய அந்த இடஒதுக்கீடுனா மருத்துவர் ராமதாஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் தன்னுடைய வாரிசுகள் யாருமே கட்சியில் வரமாட்டாங்க, அரசு பதவியில் வரமாட்டாங்க, நானும் போக மாட்டேன் அப்படின்னுலாம் சொன்னவர். ஆனாலும் இந்த நிலையெல்லாம் மாறி அன்புமணியை முன்னிலைப்படுத்தினார். இன்னைக்கு தடம் மாறி போறாருன்ற வார்த்தையை எப்படி சொல்றாங்கன்னா, அவருடைய மகளையும் கொண்டு வந்து கட்சிக்குள்ளார இன்னைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்கிறார்ல. நானும் போக மாட்டேன்னு சொன்னார்னு சொல்றீங்கல்ல, ஆமா, அதில் இன்றைய வரைக்கும் உறுதியாக இருக்கிறா இல்லையா? அவர் போலங்க, நாங்களே சொல்றோம் இல்லைங்க. தன்னுடைய மகனை முதல்ல பதவியில் கொண்டு வந்தாரு, தலைவர் லெவலுக்கு கொண்டு வந்தார். அடுத்து மகளையும் அதே பொசிஷனில் கொண்டு வராரு, ஸ்ரீகாந்த் பேரனையும் கொண்டு வராரு. இப்ப கோகாமணியினுடைய மகன் தமிழ் குமரன் கொண்டு வந்திருக்காரு. நான் திருநெல்வேலியில் அப்ப என்ன அது என்னை கொண்டு வச்சு வாரிசுகள் இடம்பெறாதுன்னு தானே சொன்னாரு. அது கட்சிக்காரங்களே உடைச்சிட்டாங்க. நீங்க சொன்னது உண்மைதான், மறுக்கல. இல்ல, மருத்துவர் ஐயாவை தவறா பயன்படுத்துறாங்க, தவறா வழிநடத்துறாங்கன்னு அன்புமணி சொல்றாரு. அப்படி நடத்த முடியாது என்றதான் நான் சொல்றேன். அப்படி நடத்த முடியுமா? அடுத்தடுத்து நம்ம வாரிசுகளையும் மறுபடியும் பதவியில கொண்டு வரோம், பேரனை கொண்டு வரோம், எல்லாரையும் ஹைலைட் பண்றோம் அப்படின்னா அன்புமணி மகள்களை கொண்டு தேர்தல் களத்தில் இறக்கலையா? அன்புமணி மனைவியை கொண்டு மருத்துவர் ஐயா பண்ணக்கூடாது இல்ல? இத எதை மருத்துவர் ஐயா அவங்க ஸ்ரீகாந்தியை வந்து உதவி பகவையானதுனால வெளியராவே கொண்டு வந்துட்டாருங்க, தலைவராவே கொண்டு வந்து செயல் தலைவரை கொண்டு அதுதான் செயல் தலைவர் ஐயா தான். அந்த செயல் தலைவர் தான் அன்புமணியை கொடுக்குறேன்னாரு. அந்த செயல் தலைவர் பொறுப்பு அன்புமணி ஏற்க மறுத்ததுனால தான் இப்ப தனக்கு உதவியா வெளியூர்களுக்கு போகும்போது இல்ல மகளையே ஒரு மோதல் போக்கு கொண்டு வரது, அது இன்னும் பெருசா மோதல் போக்கு ஐயா கொண்டு வரல, அன்புமணியையே மோதல் போக்கு உருவாக்குறாரு. அவர் ஸ்ரீகாந்தி அவருடைய அருந்தவ புதல்வருக்கு தானே மகளை கட்டி கொடுத்துருக்காரு, கூட பிறந்த அக்கா, அதையும் தாண்டி சம்பந்தி. எப்படி மோதல் ஐயா இப்படி பெற்ற பிள்ளைகளை இப்ப மோதுறாங்கல்ல, அதாவது பிள்ளைகள் மோதிக்கொள்வார்கள். அவங்க ஸ்ரீகாந்தி வந்து அன்புமணியை நேரடியாவே அட்டாக் பண்றாங்க மேடைகள்ல. ஆமா, அவர் வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு தான் பிறகு விமர்சனம் வரத்தானே செய்யும், அரசியல் விமர்சனம் வரத்தான் செய்யும். நீங்க அண்ணனும் தங்கையும் மோதுவாங்க, தங்கையும் தம்பியும் மோதுவாங்க, அதெல்லாம் சரி, அக்காவும் தம்பியும் மோதுவாங்க. பெற்ற தாய் தகப்பன் 2 பேரும் நம்முடைய பிள்ளைகள் மோதல் போக்கில் வரணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் சூழல் நடந்துட்டு இருக்கு, அது அரசியல் சூழல். அன்புமணி அவர்கள் இப்ப நாங்க சொல்றோம், சௌமியா அம்மா தான் அன்புமணி அவர்களை ஆட்டி படைக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு, வெளிப்படையாக பேச முடியாது. இல்லைங்க, முழுக்க சௌமியா தான் அவரை இயக்கி கொள்ளுங்க. வார்த்தைகளும் ஐயா வந்து மருத்துவர் ஐயாவின் வார்த்தைகளே நான் ரொம்ப ரசிப்பேன். நிறைய விஷயங்கள் அவருடைய அறிக்கை, அவர் அடுத்து இதுக்கு என்ன கருத்து சொல்ல போறாருனாலாம் நான் பார்த்தவன். நான் பத்திரிகை துறையில் திடீர்னு தன்னுடைய மகன் மீதான கோபத்தின் ஒரு எல்லை எங்க போகுதுன்னா தலையணை மந்திரம்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா. இப்ப நம்ம நயினார் நாகேந்திரன் கூட தான் ஒரு தடித்த சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. 1000 தான் இருந்தாலும் நடிகர் விஜய் வந்து குத்தாடியே இருந்தாலும் அப்படி பயன்படுத்தலாமா? அது திரை உலகம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று.
ஒரு மாநில ஒரு அகில இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி இல்லையா, அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பு, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற குழு தலைவர், இப்படி சொல்லலாமா? நான் சொல்லலாம், வழியில் போகிறவங்க யார் வேணும்னு சொல்லலாம், ஒரு தலைவர் அப்படி சொல்லலாமா? அதுபோல் இந்த தலையன் வந்து அவர் ஐயா பெரியவர், அவர் ஒரு 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 சினத்தின் வெளிப்பாடு இப்படி ஆயிட்டே. அவர் வந்து கட்சி நலனை தான் பார்க்குறாரே தவிர தன்னுடைய நலனை பார்க்கல. தன்னுடைய நலனை பார்த்தா பேசாமல் அன்புமணி சொல்கிற மாதிரி பேரம்பேத்திகளோடு விளையாண்டுக்கிட்டு இறுதி வரைக்கும் நலமாக வாழ்ந்து கொண்டு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து கொண்டு அப்படியே காலத்தை போக்குவோம் என்று இருந்திருக்கலாம். கட்சி நலன், அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு நலன், தமிழ் மக்கள் நலன், சமூக நீதி கோட்பாடு, நாம் எந்த இலக்கை நோக்கி பயணித்தோமோ அந்த இலக்கில் முழுமையான வெற்றி பெறலை. அந்த வெற்றி நம்முடைய வாழ்நாளுக்குள்ளார பெற்று விடணும். குறிப்பாக 10.5 விழுக்காடு எடப்பாடி கொடுத்தாரு பாருங்க, அதையாவது சட்ட வடிவமாக்கி நம்முடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இப்ப சிதைந்து போயிருக்கு, எப்படி இதெல்லாம் வாங்க முடியும், செய்ய முடியும்? அதெல்லாம் அந்த மக்களின் அடையாளம் தைலாபுரம் தோட்டம். இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சி இல்ல பயிற்சி பற்றை எல்லாம் நடத்தி பயிலரங்கம் நடத்தி தமிழ்நாட்டில இல்ல, இந்தியாவிலே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட பயிற்சியாளர், ஆனா தைலாபுரம் இன்னைக்கு பொலிவிழந்து கிடக்குது. இப்ப பாருங்க, இன்னும் 10 நாள்ல பாருங்க, 2004 இருந்து 2011 வரை தமிழ்நாட்டின் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் நோக்கி இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், யாரும் மறுக்க முடியாது. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து பாருங்க, மீண்டும் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் நோக்கி வருகிறதா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் என்கிட்ட நேர்காணல், அந்த கோர்ட் அந்த சூழல்களை உருவாக்கி கொண்டு நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு, அடுத்து கூட்டணி, ஐயா அமைக்கிற வெற்றி கூட்டணி. அது இன்னைக்கு நீங்கள் பார்க்க தானே போறீங்க. நீங்களே உங்களை அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் ஐயாட்ட வந்து ஒரு நேர்காணல் எடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரி நேரம் வரும்போது சொல்கிறேன்னு இருக்காரு. அவர் அங்கேயே வந்து சிறப்பாக ஒரு நேரம். கோர்ட்டு தீர்ப்பு நிச்சயமும் உங்களுக்கு சாதகமாக வரட்டும், வாழ்த்துக்கள். அதாவது ஏன்னா கட்சி அடையாளம் அவர் தான். ஆனாலும் இன்னைக்கு அவங்க இருக்கிற என்டிஏ கூட்டணி அது வந்து தேர்தல் ஆணையத்தில் எப்படி தலையீடு இருக்கும், அதே போல் பிஜேபியோட நட்பு சக்தியாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் சின்னம் வாங்கி கொடுக்குறாங்க, கட்சியை மீட்டு கொடுக்குறாங்கன்ற வரலாறெல்லாம் நம்ம இப்போ சமீபத்திய வரலாறு நிறைய பார்த்துருக்கோம். அப்படின் போது அன்புமணிக்கு இதெல்லாம் ஈஸியாக செய்தியே சொல்லுவோமே. இந்த அண்ணல் அம்பேத்கருடைய வாரிசு ஒரு பேர் இன்னைக்கு கூட வந்திருக்கு. ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியை கொடுக்கப்பட்டு பிறகு அது வேற ஒரு கட்சி கொடுத்தாங்க, சும்மா பேரளவில். இப்போ இங்கே சின்னம் மாறி போச்சு. மீண்டும் ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்க தேர்தல் ஆணையம் வேலை வந்திருக்கு. அப்போ அது எந்த வகையில் சரியானது? அதே போல தான் அன்புமணி அவர்களும் ஒரு 4 நாள் டெல்லியில் போய் உட்கார்ந்தாரு, யாரை பார்க்கணுமோ பார்த்தாரு, என்ன செய்யணுமோ செஞ்சார். தேர்தல் ஆணையம் அப்படியே ஏற்கனவே போட்ட மனு, ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டது, அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடுவதில்லை. ஏற்கனவே இப்படி நாங்கள் ஒரு கடிதத்தை திலக் தி நகருக்கு அனுப்பினதை நாங்கள் தவறுதலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு மனுவை போட்டுட்டு திருப்பி அன்புமணி போய் 4 நாள் உட்கார்ந்தவொடனே இந்த மனுவை திரும்ப பெறுகிறாங்க. இது ஒரு எல்லாமே சாதகமா முடியுதா? சாதகமா 10 நாள்ல எல்லாமே தைலாபுரம் நோக்கி திரும்புவாங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்க நீதியை நம்புறீங்க, ரைட்டு. ஆனாலும் எல்லாமே இப்போ இருங்க என்ன சொல்ல வரேன், எல்லாமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. இன்றைக்கு 16, இன்னும் ஒரு 8 நாள் பொறுங்க, 24 வழக்கு வருது இல்ல, நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையம் மீற முடியுமா? சரி, யாருமே மீற முடியாது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். சரி, புரியுது? அது வரைக்கும் அவசரப்படுறீங்க. அதாவது மதேசே ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எல்லா தலைவர்களையும் பார்த்துருப்பீங்க, ஐயா கலைஞர்லேருந்து மக்கள் தலைவர் அம்மா கோராலேருந்து எல்லாருமே அம்மா எல்லாம் பார்த்துருப்பாங்க. தமிழ்நாட்டிலே நம்முடைய வாழ்நாளில் 2 புரட்சிகள் நடந்தது. ஒன்று 65 மொழி புரட்சி, மிகப்பெரிய மொழி புரட்சி. அந்த மொழி புரட்சியினுடைய விளைவு தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். விளைவு இப்போ திரைப்படம் கூட ஒன்று வந்தது, சர்ச்சைக்குரியது. அந்த மொழி புரட்சியின் போராட்டம் தான் 20 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் வைத்தது. ஆனால் அந்த மொழி புரட்சிக்கு யார் தலைமை தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தன்னெழுச்சியாக மாணவர்கள் இளைஞர் நடத்தது. அதற்கு பிறகு 80லேருந்து 87 வரை வன்னியர் சங்கம், ஐயா கட்சி கிடையாது, 87ல் வன்னிய உள்ள தமிழ் மக்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் இது சமூக நீதியின் பிறப்பிடம், தந்தை பெரியார் பிறந்த மண், சமூக நீதிக்காகவே நீதி கட்சி தொடங்கி அப்புறம் திராவிடர் கழகம் மாறி அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், இப்படியெல்லாம் நம்ம வரலாற்றை படிக்கிறோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி 8 கோடி பேர், 8 கோடி மக்கள் தொகையில் 2 கோடி பேர் கொண்ட ஒரு பெருங்கொண்ட தமிழ் சமூகம், மண்ணின் மைந்தர்கள், வேளாண்குடி மக்கள். அவர்களுக்கு நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொன்னார் பாருங்க, நான் இளைஞனாக இருக்கும்போது ஐயா பெரியார் எங்கள் ஊருக்கு வந்தார், அப்போ அவருக்கு உதவி செய்கிறதுக்கு என்னை வச்சுட்டு பெரியாட்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ண போயிட்டாங்க. ஐயா சாப்பிட்டுக்கிட்டே என்கிட்ட கேட்டார், நீ என்ன சாதின்னு கேட்டார். நான் வன்னியர்னு சொன்னேன். வன்னியனும் பறையனும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார்
அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார். நம்ம சொல்லலை, துரைமுருகனே அமைச்சரே சொல்லியிருக்காரு. அப்போது அந்த பெரியாருடைய அந்த பார்வையில் தான் இந்த 2 கோடி தமிழ் மக்கள் இருந்த நிலை. வேண்டிய கல்வி கிடைக்கல, அரசு பணிகளில் அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கல. அதற்காகத்தான் 7 ஆண்டு போராடி 87ல் 7 நாள் சாலை மறியல் புரட்சிகர போராட்டமா இல்லையா? உண்மை. எல்லா பாளையங்கோட்டை சிறை தவிர எங்கள் ஊருக்கு மட்டும் வரல ஐயா, எல்லா சிறையிலையும் ஐயா இருந்திருக்கார். இது மாதிரி ஒரு தியாக தலைவரை, ஒரு வீரத்தை நிலைநாட்ட தலைவரை நம்ம வரலாற்றை பார்த்துக்கோமா? மக்கள் எம்ஜிஆர் திரைப்படம் நடித்து வாரி வாரி வழங்கி வள்ளலாகி இல்லையா, அந்த கட்சி கழகத்தில் 20 ஆண்டுகள் பயணித்து நல்லது கெட்டதில் ஈடுபட்டு ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கட்சியா சிவாஜி கட்சியான்னு இளைஞர்கள் பேசக்கூடிய அளவுக்கு, திமுகவா காங்கிரஸான்னு பேச மாட்டான், நீ எம்ஜிஆர் கட்சியா இளைஞர் காங்கிரஸ் சிவாஜி கட்சியாம்பாங்க, அந்த அளவுக்கு இருந்து வந்தார். அது ஒரு வகை. அப்புறம் ஐயா கலைஞர் கூட இந்திய போராட்ட சிறைக்கெல்லாம் போனார், போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர், ஐயா கலைஞர், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் இந்த காலத்துக்கு பிறகு தியாக தலைவர், வீரத்தை நிலைநாட்டிய தலைவர், சமூக நீதி கோட்பாட்டுக்கான மருத்துவரையாவை தவிர வேற யார்? அவர்கிட்ட யாராவது நிற்க முடியுமா? அப்படிப்பட்ட தலைவரை தங்களுடைய தந்தையை இந்த ஐயா அன்புமணி இப்படி செய்யலாமா? இல்லையா? அப்படி ஒரு 2-3 ஆண்டு 87 ஆகவே ஆகுது. இன்னும் ஒரு 3 ஆண்டு பொறுத்து இருந்தா ஐயா கலைஞர் கடைசி அரசியலில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அது சரின்னு நான் சொல்ல வரல, ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. அந்த பொறுமையே அன்புமணி கடைபிடிக்க மறுக்கிறார். 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆகல. 2 பேருமே உட்காந்து பேசுறதுக்கு பலர் முயற்சி செஞ்சாங்க, எதுவுமே நடக்காம. இல்ல அதெல்லாம் இவர் வர மறுத்துட்டாரு, பேச மறுத்துட்டாரு. அன்புமணி அவர்கள் ஐயா தான் தயாரா இருந்தாரா? சரி, தலைவர் கோக்கமணி தான் ஏற்பாடு பண்ணாரா? சரி வாங்க பேசிக்கிடுவோன்னு. இன்னும் சொல்லாம மற்ற தூதர்கள்லாம் போனாங்க இல்லையா நட்பு ரீதியா, வர மறுத்துட்டாரு தோட்டத்துக்கு. இன்னைக்கு வேணாலும் வரட்டும், ஐயா நீங்க சொல்றதை நான் செய்யறேன், நீங்க என்ன சொல்றீங்க அதை செய்யறேன் அப்படின்னு இன்னைக்கு சொன்ன அழைக்க முடிஞ்சு போகும். அவர் மறுக்கிறார. இப்ப வேற யார்கிட்டையும் வாய்ப்புகள் வரட்டும், இப்ப வேற யார்கிட்டையும் போய் சொல்றோமா? அவங்க அப்பா கிட்ட தான் இப்ப சொல்றோம். நாளைக்கே ஐயா அன்புமணி உள்ள வந்துட்டா நாங்கெல்லாம் வெளியே தான் நிற்கணும். இயற்கை தானே அது. இல்லை மீறி இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முழு உரிமை அவருக்கு. ஆனால் உடைந்த கண்ணாடி மறுபடியும் இது ஒட்ட இது கண்ணாடின்னு சொல்ல முடியாது. அது பாட்டாளி மக்களுக்கே நீங்கள் கண்ணாடின்னு சொல்கிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆழ மரம். அந்த மலையில் ஒரு கிளை அன்புமணி. அவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவின் தவ புதல்வன் என்கின்ற ஒற்றை தகுதியில் தான் இவ்வளவு நாடகத்தையும் அவர் கிளை இல்லை, நான் மரம்ன்றார். இன்னைக்கு மரம் ஐயா தானே மரம். நீங்க எப்படி மரமா இருக்க முடியும்? நீங்களா விதை போட்டீங்க வன்னியர் சங்கத்துக்கு? நீங்களா பாட்டாளி மக்கள் விதை போட்டீங்க? உழுதிங்களா, நட்டிங்களா, உரம் போட்டீங்களா? எல்லாம் செய்தது அவர். மரப்பு வெட்டினது, வாக்கியா வெட்டினது, நாற்று பாவியது, நாற்றை பிடிங்கி நட்டது, உரம் போட்டது, தண்ணி பாய்ச்சியது, மருந்து எல்லாமே ஐயா. இவர் இவர் மருத்துவருக்கு படிச்சு இப்ப பாதை இல்லாம தவிர்க்கிறீங்களே. 26 தேர்தலில் உங்களுடைய நிலை பாதைபுரம் தைலாபுரம் தோட்டம் வைக்க வருகிறது சொல்ல நீங்க பாதை ஒரு காலத்துல இருந்தது, இன்னைக்கு ஒரு காலத்துல இருந்தது, இப்பவும் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியல. இன்னொரு 10 நாள் பொறுத்து இருந்து பாருங்க. தமிழ்நாடு இந்த பெரிய கட்சின்னு சொல்றோம்ல, இந்த கூட்டங்கள் கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்வை நோக்கி ஐயா நகர்ந்துகிட்டு இருக்காரு. ராமதாஸ் பாமக திமுக கூட்டணிக்குள் அப்படி ஏதாவது வர முயற்சித்தால் வந்தால் நாங்கள் வெளியேறிடுவோன்னு டாக்டர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. டாக்டர் திருமாவளவனா? ஆமாம், டாக்டர் திருமாவளவன். தொல் திருமாவளவன் சொல்லுங்க. சரி, விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லுங்க. அதாவது அவர் தம்பி என்னை விட நிறைய படித்தவர் இல்லையா, தொல் திருமாவளவன். சரி, இளையவர் எனக்கு, ஆனால் என்னை விட கூடுதலாக படித்தவர். அரசியலையும் என்னை விட கூடுதலான நிற்கவே முடியாதுண்ணா. ஆனால் ஒரே ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு ஒரு தமிழ் இனத்தை, ஒட்டுமொத்த ஒரு தமிழ் தேசிய பேரினத்தை பிளவுபடுத்துகிற போக்கில் ஏன் அவர் இறங்குறாரு? அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. இப்போ திவ்யா இளவரசன் காதல் விவகாரத்துக்கு அப்புறம் தான் ஐயாவோட மோதல் போக்கு உங்கள்கிட்ட கூட பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 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 நிகழ்வு துறை தொடர்பாக அந்த நிகழ்வு நடக்கும்போது இவர் ஜெனிவாவில் இருக்கார். எங்கள் கட்சி தலைவர் கோக்கா மணியும் ஜெனிவாவில் இருக்கார். இப்படி நடந்து போச்சு. ஐயா தொலைபேசியில் பேசும்போது நான் பக்கத்தில் இருந்தவன், யாரும் மறுக்க, ஐயாவே மறுக்க முடியாது. அப்போ மணிக்கிட்ட பேசுகிறார், இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு மணி, நீங்கள் வந்த பிறகு, தம்பி வந்த பிறகு, தம்பினா யார், தொல் திருமாவளவன் வந்த பிறகு நம்ம ஒரு உண்மை கண்டறியும் குழு போடுறோம். அந்த உண்மை கண்டி இப்போ பேச்சாளர் தியாகலாம் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை சொல்லி ஒரு உண்மை கண்டறியும் குழு போட்டு அந்த குழு அறிக்கையை பெற்று நாம் அந்த அறிக்கையை அரசுக்கு கொடுத்து நடவடிக்கை எடுப்போம். தம்பி திருமாவட்ட பேசுவோனார்.
அந்த நேரத்தில் திரும்பவும் அங்கே 2 பேரும் ஒரே அறையில் இருக்காங்க. மணி ஐயா அண்ணாச்சி சொல்கிறாங்க, ஐயா தம்பி பக்கத்தில் தான் இருக்காருன்னு. அப்போ கொடுங்க மணின்னு பேசுகிறார். அவர்கிட்டையும் சொன்னார், சரி ஐயா நான் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு. ஆனால் நடந்த என்ன தெரியுமா, வந்து இறங்கின உடனே அறிவாலயம் வந்துட்டார். அங்கே அறிக்கை தயாராக இருக்குது. எப்படி பிளவுபடுத்துகிறாங்க பாருங்கள் தமிழர்களை. 2 தமிழ் குடிகள், பூர்வக்குடி மக்கள் அப்பொழுதுதான் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை ஐயா ஏற்றுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை ஐயா தம்பி திருமாவளவன் ஏற்றுகிறார். தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் சிலையை வந்து தோட்டத்தில் வச்சு அம்பேத்கர் சிலையை திருமாவளவன் திறந்து வைக்கிறார். ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலை ஐயா திறந்து வச்சார். அப்படி ஒரு இணக்கமான நிலை வந்து கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய சம்பவம், நாடு பெரிய நாடு, மக்கள் தொகை பெரிய கூட்டம், ஒரு இடத்துல திவ்யா இளவரசன், அது எப்படியோ அது போகட்டும், அந்த நிகழ்வு வைத்து இந்த இனத்தை பிளவுபடுத்தலாமா? நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு இல்ல, அன்றைக்கு நீங்க திமுக இதை பிளவுபடுத்தி விட்டது, திருமாவிய ராமதாசையும் சேர விடாம இன்றைக்கும் அதுதான் ஒரு சமூகத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறதுன்றீங்க, ரைட்டு. ஒரு கிராமத்தையே, ஒரு நாய்க்கன் கொட்டா என்ற ஒரு கிராமத்தையே போயிட்டு அங்க யாரு எரிச்சது? அத்தியாவசிய அவங்களுடைய பொருட்களை எல்லாம் சூறையாடியது என்ன? அது ஒன்றுமா நடந்தது? கீழ்வெண்மணியில் 44 உயிர்களை எரித்து ஒரே ஒரு முதலாளி, ஒரு நிலச்சுவந்தர் கொண்டாரா இல்லையா? வரலாற்று நெடுக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. ரைட்டுங்க. அதுக்கு அரசு தான் பொறுப்பேற்று அரசு தான் தீர்வு காணணும். 2 பேரும் அதாவது இப்போ அந்த சம்பவத்துக்கு அதுக்கு தான் தீர்வு ஐயா சொல்கிறாரு. உண்மை கண்டறியும் குழு போடுவோம், தவறு யார் மேலே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம், ஒன்றாக இணைந்து போராடுவோம்ங்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர் ஏன் வந்து ஐயாவை சந்திக்கலை அல்லது கலந்து பேசலை? அதற்கு பிறகு தலித் சமூகம் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இயக்கம் ஒன்று கட்டமைத்தது, ஒரு அமைப்பை தொடங்கினது, அதெல்லாம் யார் செய்தது? ஐயா தான் செய்தார். அப்போ இவங்க வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகளை கிளப்புறாங்க. ஏன் அவர் ஒரு சமுதாயத்தின் தலைவர் முதல்ல, அப்புறம் தான் அரசியல் தலைவர். அப்போ சமுதாய பாதுகாப்புக்கு சில நடவடிக்கைகள் எடுத்தார். இப்போ எடுக்கிறாங்க. அது இல்லை, மன்னியர் பறையர் சமூக ஒற்றுமை வேண்டும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இணைந்த கைகள் நம்ம ஒன்றா பயணிப்போம், ஓகேங்களா? தமிழ் குடி தாங்கின்னு போயிட்டு பட்டம் அவர் தானே ரைட், எல்லாமே ரைட்டுங்க. ஆனாலும் பின்னால இப்படி வந்து தலித் மக்கள் திருமாவளவனுடைய நடவடிக்கை தானே ஐயா வாங்க அந்த பாதைக்கு திருப்பியது. இவர் வந்திருந்த அந்த தமிழ் அந்த இயக்கமே வந்திருக்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வந்தாரா இல்லையா? கூப்பிட்ட உடனே ஒரு சாதிய பார்வை, அதே போல நாடக காதல் செய்யறாங்க, ஒரு சமூகம் இந்த மாதிரி அட்டூழியங்களை செய்துன்னு எல்லாத்தையும் கரைகளை வாரி இறைத்தது. நம்ம எத்தனை கொலை தென் மாவட்டங்கள் நடக்கு? இல்ல, நான் இங்க வரேன், நடக்கல. 2 பேருமே விட்டு கொடுக்கல, 2 பேருமே மனஸ்தாபம் ஆயிடுச்சு, ரைட்டு. ஆனாலும் திருமாவளவன் தான் தவறு பண்ணிட்டாரு, திமுக தான் தப்பு பண்ணிருச்சு, நம்ம எதுவுமே அவங்க மேல குற்றச்சாட்டு அலிகேஷன் வைக்கல. ஒரு சமூகத்தின் மீதே வன்மத்தை மாதிரி ஒரு பார்வை வந்து. சரி, உங்க கருத்துக்கே நான் வர்றேன். அந்த அனைத்து சமுதாய பாதுகாப்பு இயக்கம் கட்டமைச்சாரு, தமிழ்நாடுக்குள்ள பரப்புரை பண்ணாரு, ஒரு கட்டத்தோடு நின்று போச்சு. அதற்கு பிறகு எந்த இடத்துலையாவது விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது தம்பி திருமாவளவனையோ ஐயா விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் சொன்னேன், திவ்யா இளவரசன் காதல் விவகாரம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இலங்கையில் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, அதை நம்ம விரித்து பேச வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட நாட்டில் யாழ்ப்பாண நாடாளுமன்ற தொகுதியில் சிங்கள கட்சி வேட்பாளர் வெற்றி பெறான். வெற்றி பெற்றானா இல்லையா? இந்த திசாநாயக்கா இப்போ இருக்கார் அதிபர், அவருடைய கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றாரா இல்லையா? இதே திசாநாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு போனாரா இல்லையா? சிங்கள தலைவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க இல்லையா? உலகம் அப்படித்தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய தமிழ் இனம் தனி நாடாகவே இருந்தது. பணம் மட்டும்தான் அச்சிடலை, பணம் மட்டும்தான் அச்சிடலை, வெளிநாடுகள் எதுவும் ஏற்பிசைவு வழங்கலை. மற்றபடி 16 ஆண்டு காலம் புலிக்குடி பறந்தது. அப்படிப்பட்ட அந்த தமிழத்தை கொட்டி கவிழ்த்து அந்த ராஜபக்சோட கை கொடுத்தாரு என் தம்பி திருமாவளவன். இல்லை, கை கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டாம், கை கொடுத்தாரா இல்லையா? இல்லை, நீங்கள் பரிசு பொருள் வாங்கினாரா இல்லையா? கனிமொழி டிஆர் பாலு அந்த குழுவில் போய் அந்த இடத்துல நான் ஒரு சூழ்நிலை கைது, அந்த இடத்துல நீங்கள் கலைஞர் தான் அனுப்பி வச்சாருன்னு அவர் எழுதியிருக்காரு, காட்டுறேன், புத்தகமே வெளியிட்டிருக்காரு திருமாவளவன். ரைட்டுங்க. அது ஒரு அதை அவரை சந்திக்கலாமா நீங்கள்? அவர் நீங்கள் ராஜபக்ச வாழ்நாளில் அது ஒரு தவறான நிகழ்வு நடந்து, தவறான நிகழ்வு. இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ 18 பேரை தன் காதலுக்காக சுட்டு கொண்டாருன்னு எப்படி சொன்னார்? எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னார்? இவர் இப்போ மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காரு 2 நாளைக்கு முன்னால். நான் தான் கடுமையாக பிடிச்சேன். அவர் மதிவதனி அவர்களை திருமணம் செய்தது 1985. தமிழ்நாட்டிலிருந்து அவர் நாட்டுக்கு போனது 87 பிற்பகுதி, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தெரிவிச்சிட்டாரு. அது ஏன் சொன்னார்? இப்போ இன்னொரு வரலாற்று பிழை செஞ்சு கொண்டிருக்காரு. என்ன வரலாறு? எவராலையும் ஏற்க முடியாது. மே 17 தேசிய தலைவர் பிரபாகரன் வீர மரணம் அடைந்தால நான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு போடுறாங்கிறாரு. எந்த எழுச்சி மாநாடு போடுங்க, அது உங்கள் உரிமை, ஜனநாயகம். அவர் இறந்தார்னு இவர் எப்படி சொல்கிறாரு? அது இறப்பு சான்றிதழ் வச்சிருக்காரா? இந்திய அரசு இறப்பு சான்றிதழ் கேட்க இலங்கைட்ட ராஜீவ்காந்தி
கொலை வழக்கில் அவர் பேர் இருக்குன்னு சொல்லி இன்னை வரைக்கும் இறப்பு சான்றிதழ் கொடுக்கல. விடுதலை புலிகள் இயக்கம் அறிவித்ததா தலைவர் வீரமரணம் அடைந்தார்னு? எப்படி அவர் வீரமரணம் அடைந்தார் பயனில் சொல்லலாம்? நாங்கள் அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை இப்போ பேசி கொண்டிருக்கிறோம். அவர் எந்த மாநாடும் போடலாம், அது அவருடைய உரிமை. பிரபாகரன் இறந்த மே 17 வீர மரணம் அடைந்த மே 17 அவர் படத்தை வச்சு மலர்களை தூவுற மாதிரி படம் போடுறாங்க. இது யார்? விடுதலை புலிகள் இயக்கம் அறிவித்ததா தேசிய தலைவர் பிரபாகரன் மரணம் அடைஞ்சிட்டான்னு? தலைவர் நெடுமாறன் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நேரடியாக தொடர்பில் நான் பேசுகிறேன் உறவினர்கள்ட்ட, பாதுகாப்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எனக்கே தெரியும், அது வெளியே பேச முடியாது. இறந்த நாள் என்று டிக்ளேர் பண்ண இவர் யாருன்னு நாங்கள் கேட்குறோம். எப்படி இவர் டிக்ளேர் பண்ணலாம் இறந்த நாள்னு? ஒன்று இயக்கம் அறிவித்திருக்கணும், அல்லது இலங்கை அரசு. இன்றைய வரைக்கும் இலங்கை நாடாளுமன்றத்தில் விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் மரணம் அடைந்தார், இன்றைய வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணலை. ராஜபக்ச இருக்கும்போதே பதிவு பண்ணல. என்ன திரும்ப தான் தடமாறி போறாரா? அப்போ தடமாறி மட்டுமில்ல, தடுமாறி போறாரு. நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். பௌத்த மதத்தை கொண்டு இங்கே திணிக்க முயற்சி செய்கிறாரோ என்று நாங்கள் பார்க்குறோம். அதை நோக்கி சில காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் பௌத்த விகாரங்களை திறந்து கொண்டிருக்காரு. எங்கள் ஊரில் சங்கரங்கோயிலில் திறந்திருக்காரு. இல்லை இருக்கட்டுமே, புத்த விகாரங்கள் ஏன் வேண்டாம்? அது ஏன்? இப்போ நமக்கு அவனுக்கும் பகை இருக்கு. அந்த பகை முடிஞ்சதா? தமிழிலும் பறக்கட்டும், நீங்கள் எந்த மதத்தை இங்கே பரப்புங்க இல்லையா? ஒரு பௌத்த மதம், அந்த புத்த மதம் என்பது வெறி கொண்டு நிற்கிறான் நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு. 3 குறிப்பு சொல்லு. இயக்கம் அறிவிக்கலை, இலங்கை நாடாளுமன்றம் அறிவிக்கலை, இந்திய அரசு இறப்பு சான்றிதழ் கேட்டு பார்ப்பேன். நம்ம ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு, நாங்கள் கேட்டோம் கொடுக்கலன்னு. இந்திய அரசு ராஜீவ்காந்தி கொலைவர்கள் பிரபாகரன் பேரை ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அந்த பேரை எடுத்து விடுவதுதான் நல்லது. வழக்கு இன்னும் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அந்த பேரை நீக்குவதற்கு அதிகாரப்பூர்வமாக கேட்குது, இன்னை வரையும் கொடுக்கல. அவர் இறந்துட்டார் என்று அறிவிப்பதற்கு திருமாவளவன் யார் என்று நாங்கள் கேட்கிறோம். 18 பேர் சுட்டுக் கொண்டான்னு எப்படி வாய் பொழித்ததும் வாங்கா பொழித்ததும் திரும்ப பெற்றுட்டாரு. நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை ஒரு கட்சியினுடைய தலைவர், உலகம் அறிந்த தலைவர், நீங்க போய் சொல்லலாமா? உங்கள்கிட்ட சொன்னார பிரபாகரன் 18 பேர் நான் சுட்டுக் கொண்டான்னு? இல்லை, நீங்கள் அது விவாதம் வேண்டாம், அது முடிஞ்சிருச்சு. அது அவர் இன்னொரு விவாதம் இருக்கு, இன்னொரு சிக்கல் அவர் கிளப்புறாருல. இறந்து போனார்னு சொல்றதுக்கு இவர் யார் என்று கேட்கிறார். இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எதை வைத்து இறந்து போனார் சொல்றாரு? இறப்பு சான்றிதழ் காட்ட சொல்லுங்க. விடுதலை புலிகள் அந்த இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அந்த 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 குழியிலிருந்து எழுந்த கட்சின்னு என் தம்பி சீமான் சொல்கிறார். சீமானே இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. அப்படின்னா ஒவ்வொரு மே 17 சீமான் வந்து நாம் தமிழர் இயக்க கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்துவார், செலுத்த மாட்டார். யார் யாருக்கெல்லாமோ செலுத்துகிற சீமான் ஏன் தேசிய தலைவர் செலுத்தலை? அவர் இங்கே அதுக்காக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவரே சொல்லலை. நெடுமாறையா விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எல்லா வகையிலும் அவருக்கு எல்லா வகையான பங்களிப்பும் இருக்கு. அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்றாரு. இன்னை வரைக்கும் அதை மறுக்கலை. இவர் எப்படி இறந்து போனார்னு சொல்லலாம்? தமிழ் அறிஞர், தமிழ் உணர்வுகளும் திரட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் அதை திரும்ப பெறலைன்னா அந்த மாநாட்டுக்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு குறைந்து 100 பேர் சாகுவரை பட்டினி போராட்டம் இருப்பான். அந்த வேலையை நான் ஒரு தமிழர் தலைவரை எதிர்த்து போராட போறீங்களா? தமிழர் தலைவர்னு பொய் சொல்லக்கூடாதுல்ல. எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் மாநாடு நடத்துங்க, அது உங்கள் உரிமை. எப்படி வேணாலும் தலைப்பு வச்சுக்காங்க. தமிழ் தேசிய மாநாடு நடத்துங்க, திராவிட தேசிய மாநாடு நடத்துங்க, இந்திய தேசிய மாநாடு நடத்துங்க, பௌத்த தேசிய மாநாடு கூட நடத்துங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தான் நடத்த போறாரு, வேற ஒன்றும் இல்லை. தமிழ் தேசியம் எழுச்சி பெறணுமா வேண்டாம்? அதை திருமாவளவன் செய்கிறாரு. ஏன் இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? தமிழ் பாதுகாப்புக்கு தான் ஏன் கைவிட்டாரு? தமிழ் தேசிய எழுச்சின்ற அடித்தளம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தானே. உங்கள் தலைமை இளையவர் சமுதாயத்தில் எங்கள் தலைமை யாரும் ஏற்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரே கக்கனை 10 ஆண்டு காலம் தலைவராக வச்சுருந்துருக்காரு. அது இயல்பாக வந்து விட்டது. இந்தியாவில் பிற மாநிலங்களில் பட்டியல் பிரிவு சார்ந்தவங்களாம் மாயாவதி முதலமைச்சர் இருந்திருக்காங்க, சுனில்குமார் சுண்டே முதலமைச்சர் இருந்திருக்காங்க, ஆந்திரா சஞ்சயா முதலமைச்சர் இருந்திருக்காரு, பீகாரில் மாஞ்சி முதலமைச்சர் இருந்திருக்காரு. இது சமூகத்தின் பிறப்பிடம்னு சொல்கிற இந்த இடத்துல தான் திருமாவளவன் முதலமைச்சராக முடியல. 2016 இந்த விவாதம் வரும்போது ரவிக்குமார் எழுதும்போது நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் ஆதரித்தேன். ஏன் திருமாவளவனுக்கு தகுதி இல்லை முதலமைச்சராக? விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி அறிவிக்கலாம்னு நானே பேசியிருக்கிறேன், ஆவணமெல்லாம் வச்சிருக்கிறேன். அதை நோக்கி பயணிக்காம, அதிகாரத்தை நோக்கி தன்னுடைய கட்சியை கொண்டு போகாம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துங்க, நான் வேண்டான்னு சொல்ல. அது உரிமை, ஜனநாயக கடமை. அது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் வீரம் அடைந்த நாள் அப்படின்னு ஏன் மாட்டேங்க? அவர் வீரம் மரணம் அடைஞ்சாரா? உங்கள்கிட்ட சொன்னாரா? 12 தளபதிகள் உண்டு தம்பி. நான் வந்து முழுக்க முழுக்க அவர்களோடு இருந்தவன், பழகியவன். திருமாவளவன் அடையார் இந்திராவுக்கு ரொம்ப நான் இருந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தலைவரோடு தான் இருப்போம், அவர் நாட்டில் இருக்கிறது வரைக்கும். 12 தளபதிகள் உண்டு. பொட்டம்மான் நம்ம இவர் திருச்சி வேலுசாமி கூட சொன்னார் பாருங்க. நான் ஒரு அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது ஒரு முக்கியமான நபரை பார்த்தேன்.
அவர் இருந்தால் கட்டாயம் சொன்னாரா இருப்பாரு, இல்லையா? ஆமா. நம்ம எதிரணியில இருக்கிறவர், நம்ம அணியில இல்ல. வேலுச்சாமி என்னுடைய பேட்டியில தான் ஓ, சொன்னேன். நான் என் பேட்டியில தான் சொன்னேன். ஆமா. உங்க நேர்காணல் சொன்னாரா இல்லையா? ஆ. வேலுச்சாமி காங்கிரஸ்காரரே இப்படி சொல்றாரு, நீங்க எப்படி அவர் தமிழ் தேசிய எழுச்சியின் பேர்ல பிரபாகரனை கொலை செய்றீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். இது சிங்களவன் செய்த கொலையை விட கொடுமையான கொலை இது. இல்ல அது அவர் திரும்ப பெற்று நீங்க அதை போய் நீங்க விவாதம் அவர் பண்ண பிறந்த வேண்டாம். நாள் நடத்துங்க. இப்ப இல்ல, தமிழ் தேசிய எழுச்சி தானே நான் கேட்கிறேன் தம்பி. தேசிய நான் தலைவரை கேட்கிற இல்ல, ஒரே தேசிய தலைவரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை சீமானுக்கு உண்டுன்னா அதுக்கு முன்னோடியா திருமாவளவனுக்கு உண்டு. அவரும் அதுக்கு உண்டு. முன்னாடி ஐயா பல நாங்களாம் கொண்டு போய் சேர்த்துட்டோம். சரி. எங்களுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் வந்தாங்க சரி. இல்லையா? 89ல் மாத்தையா சுட்டு பிரபாகரன் படுகொலைன்னு செய்தி வந்துட்டு ஒரு பக்கம் அந்த பத்திரிகையை நான் வச்சிருக்கேன். ஆமா ஆமா. வீதி வீதியாக துண்டறிக்கை கொடுத்தவர்கள் நாங்கள் தான். அப்போ திருமாவளவன் எங்கே இருந்தாருன்னு தெரியாது. தம்பி சீமான் திரைப்பட உலகத்தில் இருந்தாருல, படிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். சரி, அது முன்ன பிறந்த எங்கள் குற்றம், பின்ன பிறந்த அவங்க குற்றம் இல்லை, சரி. அது இயற்கை. சரி. அதை விட்டோம். நான் சொல்கிறேன், தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் நவம்பர் 26 நீங்கள் கொண்டாடுங்க. அவர் பிறந்த நாள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுங்க. நானே வந்து சால்வை போடுறேன் இல்லையா? திருமா ராமதாஸ் சேர மாட்டாங்க போல தெரியுது. அது கூட அந்த ஒரு சேர வேண்டும் என்பதும் தமிழர்களின் கோரிக்கை. அதற்கு முதல் முட்டுக்கட்டையாக இருக்குது திருமா தான். இப்போ கூட்டணிக்குள்ள வந்தால் இவருக்கு என்ன? கூட்டணியில் வராங்க வரல, அது வேற செய்தி. இல்ல ஒரு சாதி கட்சி அவங்க வந்து இவர் கட்சி என்ன கட்சி? உங்க கட்சி என்ன கட்சி? சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலை. நீங்க எங்க ஒழிச்சிருக்கீங்க சாதிய? நீங்க திமுக தானே கூட்டணியில் இருக்கீங்க. என் கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். திரும்ப என்ன உங்களை கேட்கல. திரும்ப கூட்டணியில் தான் இருக்கீங்க. அண்ணாச்சி வைகோ கூட்டணியில் தான் இருக்காரு. எத்தனை ஆண்டுகளாச்சு இந்த குறிஞ்சாங்குளத்தில் இன்னைய வரைக்கும் சிக்கல் தீர்க்க முடியல. அதே நேரத்தில் கண்டதேவி கோயிலில் தேர் இழுத்து கொண்டு விட்டார் மருத்துவர் கிருஷ்ணசாமி. உங்களுக்கு தெரியுமா? கரூர் மாவட்டத்தில் நம்பி வெளியே நான் சொல்கிறேன், நான் தப்பாக நினைக்காதீங்க. 90 ஆண்டு கால பிரச்சனை, ஒரு கோயில் பிரச்சனை, ஒரு மாரியம்மன் கோயில் பிரச்சனை. வன்னியர்களுக்கும் தேவேந்தர்களுக்கும் ஏற்கனவே ஐயா வன்னியர் தேவேந்தர் ஒருதாய் மக்கள் வேறு சொல்லியிருக்காங்க. வன்னியர்களும் தேவேந்தருக்குமே கரூர் மாவட்டத்தில் கோயில் பிரச்சனை 90 ஆண்டுகால பிரச்சனை. யாருக்கும் தெரியாமல் கடந்த ஆண்டு என்னை அந்த மக்கள் அழைத்து, இங்கே பாருங்கள், இது நம்ம தெருவு, இந்த தெரு வழியாக இந்த கோயிலுக்கு போகணும், ஆனால் அந்த மண்டபத்துக்குள்ள எங்களை விடமாட்டுக்காங்க, நிர்வாகம் வன்னியர்கள்ட்ட இருக்குது, நாங்கள் சாமி மட்டும் கும்பிடுறோன்னு விடமாட்டுக்காங்கன்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆட்சியில் தெரியும். நான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நான் போய் தலையிட்டு செய்திகளை விசாரித்து எழுதின அந்த மனு, 2 மனுவினுடைய விளைவு இன்றைக்கி எங்கள் யாருக்கும் தெரியாமல் தீர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி 2 சமூக மக்களும் அதுதானே ஒற்றுமை என்பது. சரி இல்லையா? அவங்க சொல்கிறாங்க மக்களை. இப்போ நம்ம ஒரு அலைன்ஸ் அப்படி இப்போ ஏன் வைகோ இப்போ கூட்டணி முதலமைச்சர் திராவிட முன்னணி சமூக நீதியினுடைய காவலரன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குறிஞ்சாங்குளத்தில் ஏன் தீர்க்க முடியல? இல்லையா? அதே மாதிரி அது என்னது, இப்போ இந்த மலத்தை போட்டாங்களே, என்ன ஒரு வேங்கவயலில் என்ன நிலைப்பாடு? தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு நாளும் கொலை நடந்துகிட்டு. இந்த 2 சமூகமும் ஒன்னாயிரக்கூடாதுன்னு திருமாவளவனே நினைக்கிறாரா? இப்போ அவருடைய நோக்கம் அப்படித்தானே தெரியுது. அவர்கள் வந்தால் சாதி கட்சினா இப்போ உங்க கட்சி என்ன கட்சின்னு நான் கேட்குறேன். உங்க கட்சியில் எல்லா தமிழர்களும் பொறுப்பில் கொடுத்துருக்கீங்களா? திருமாவளவன் இறங்கி வந்தால் ராமதாஸ் அவர்களும் சந்திக்கவோ நட்போடு பழகவோ இல்லை, அதை வந்து என்ன செய்யணும், இறங்கி வரணும்னு சொல்லலை. இறங்கியாலும் வர வேண்டாம். அவர் கூட்டணியின் தலைமைக்கு விட்டுற வேண்டியதானே. தலைமை நாங்கள் அதாவது திமுக அலைன்ஸ்குள்ளார மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அதை தடுக்கிறது திருமாவளவனா? தயாரா இருக்கிறான்னு சொன்ன நான் சொல்ல மாட்டேன் கட்சிக்காரன். சரி, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக செய்திகள். ஆமா, இவர் ஏன் முட்டுக்கட்டையா இருக்கிறாருன்னு கேட்கிறேன். சாதியை சொல்லி. அப்ப நீங்க முதல்ல வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் வெற்றி பெற்றீங்க மங்களூர்ல. ஆமா, எடுத்தும் தூக்கி போட்டார் அவர். எங்க தூக்கி போட்டார்? தூக்கி போட்டு எங்க சொன்னார் தெரியுமா? மங்களூர். அது வந்து 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர்கிட்ட போய் கேட்கிறாரு. இவர் ஏற்கனவே கூட்டணியில் இருக்காரு. எங்களுக்கு 2 நாடாளுமன்றம் கொடுங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிங்களாம் ஒன்றா இருக்கிறீங்க, உங்க கூட்டமைப்பு சார்பில் கேட்க சொல்லுங்க, அதில் நீங்க ஒரு சீட்டு வாங்கிக்காங்க, ஒரு இதாக சொல்றாரு. உடனே இவர் தம்பி மங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விலகிட்டார். நான் உண்மை சொல்கிறேன், யாரும் திருமாவளவன் இருக்க முடியாது, பக்கத்தில் வன்னியரசு இருக்கார். அப்போ சொல்கிறாரு, நான் இப்படி எனக்கு சாப்பிடுவதற்கு தனியாக இலை போட சொன்னால் கலைஞர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் சாப்பிட்ட இலையில் உட்காந்து சாப்பிடுங்கிறாரு, எனக்கு அவமானமாக போயிட்டுறது, அதனால தான் நான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகிட்டேன் அப்படின்னு எங்கே சொன்னார் தெரியுமா? 1.5 மாதம் கழிச்சு என் நிகழ்ச்சியில் தான் சொன்னார். இதே அண்ணா சாலையில் தேவனைய பவன் நூலக கட்டடத்தில் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் தம்பி திருமா தான் வெளியிட்டார். ஐயா நெடுமாறன் விடுதலையாகி வந்துட்டார் பொடாச்சாரத்தில், ஆனால் பேச முடியாது. திருமா வச்சு தான் நடத்தினேன். அந்த கூட்டத்தில் தான் முதல் அந்த செய்தியை சொன்னார். அந்த கூட்டம் தான் இந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்கும் அடித்தளம் விட்டது. அப்போ தான் வந்து ராமசாமிங்கிற பேரை, தந்தை பேரை தொல்காப்பியர்னு மாற்றுறார். நல்லா பேசினார் அந்த கூட்டத்தில். அப்போ தான் அந்த ஒற்றுமை வருது.
நம்முடைய புலவர் கலியபெருமாளுடைய மகன் சோழ நம்பியார்னு இருக்காரு. அவரு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம். எல்லா தமிழர் தலைவர்களும் ஒரு பட்டியல் பிரிவை இது வரைக்கும் அப்படி இல்லை. காமராஜர் காலத்தில் முடிஞ்சு போச்சு. தம்பி தொல் திருமாவளவன் தலைமை ஏற்கணும்னு சொன்னேன். முதலாளாக வந்தவர் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா, ரெண்டாவது ஐயா பழநெடுமாறன், மூணாவது எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் சேதராமன், அப்புறம் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு தலைவர். எல்லா தலைவர்களும் திருமா தலைமை ஏற்றோம். அதுதானே தமிழ் தேசியத்தின் அடிப்படை. அதை ஏன் நீங்கள் தகர்த்தீங்க? ஐயா வந்து தேர்தல் நேரத்தில் எங்கே வேணாலும் இன்னைக்கு நடக்குமா? அது சாத்தியமா? இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாரும் திருமாவளவன் தலைமையில் தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. ஏன்னா அவரே எதிராக இருக்கார். தமிழ் தேசியத்துக்கு எதிராக அவன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தானே, தமிழர்கள் கட்சி தானே, சாதி கட்சின்றார் சார். இப்போ அதைத்தான் நான் திருப்பி உங்கள் கட்சி என்ன கட்சின்னு கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கட்சி? சமூக நீதியின் பிறப்பிடம் உண்மையான தமிழ்நாடுனா உங்கள் கட்சி என்ன தேவை? உங்கள் கட்சிக்கு என்ன தேவை? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேவையில்லையே. சமூக நீதி இல்லைன்னு தானே நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் வச்சுருக்கீங்க. இது சாதி கட்சியே இல்லையா? அடங்க மறு அத்துமீறு திமிரியல் திருப்பி தாக்கு யாரை தாக்க சொன்னீங்க? இந்தியர்களையா இல்லை இந்துத்துவாக்களையா இல்லை திராவிடர்களையா? இல்ல நம்மள தமிழர்களை நம்மள ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்கள தாக்குன்னாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு தாக்கிட்டு இருக்காரா? சரி, அந்த சமுதாயம் 2 முறை நாடாளுமன்றத்துக்கு பண்ணார் இல்லையா? நம்முடைய சிதம்பரம் தொகுதியிலிருந்து சமுதாயம் முழுமையான விடுதலை அடைந்து விட்டதா? கொஞ்சம் கொஞ்சமா தாங்க வரும். ராஜராஜ சோழன் பேர் வடமொழி பேர், ராஜேந்திர சோழன் பேர் வடமொழி பேருங்கிறாரு. அருள்மொழிவர்மன் இருக்கா இல்லையா? அரசேந்திர சோழன் பிராமண அடிவரடிகளா இருந்தாங்க. இதை வந்து நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனுக்கு ஒரு விழா எடுத்தார் கங்கையோட சொல்லப்படுறதுல. அன்னைக்கு பேச வேண்டியதானே? இந்த அடிவரடி இந்த பிராமண அடிவரடி ராஜேந்திர சோழன் விழாவிலே நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், பிரதமர், அதை அவரை விட இவர் நல்லா பேசினார் ராஜேந்திர சோழனை பற்றி. சரி, இன்னைக்கு கூட சொல்றாரு தலித்துங்கிற சொல்லி என்ன சொல்லு? தலித்துங்கிற சொல்லி என்ன சொல்லு? ஆதி திராவிடங்கிற சொல்லி என்ன சொல்லு? அயோத்திதாச பண்டிதரே ஏற்றுக்கொண்டிருக்கட்டும், நம்ம சொல்லாது இல்லை. தாழ்த்தப்பட்டவனுக்கு சொல்ல நமக்கு பெருமை தரக்கூடிய சொல்ல அரிஜனுங்கிற சொல்லு. நான் அரிஜனுங்கிற சொல்லி எடுத்து சட்டப்படி எடுத்திருக்கேன் போராடி. நாங்கள் தான் வழக்கு போட்டோம். வழக்கு போட்டு தாழ்த்தப்பட்டவன், அரிஜன், ஆதி திராவிடன், தலித் என்ற சொல்லை ஊடகங்களே பயன்படுத்தக்கூடாது அரசாணை இருக்கு என்கிட்ட. இவர் இன்றைக்கும் தலித்துன்னு சொல்றாரு. யார் தலித்துங்க? இந்தியா பூரா சேர்க்கிறது. இந்தியா பூரா உங்களை சேர்க்க முடியுமா? ஆனால் அம்பேத்கர் சேர்த்து பார்த்தாரு, முடியல. அதனால தான் வலிமையான இந்தியான்ட்டார். பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு தனி நாடு பெற முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருந்தார் விடுதலை போராட்ட காலகட்டத்தில். அது முடியாதுன்னு தெரிந்த பிறகு வலிமையான இந்தியான்னு நேருக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்கள் எப்படி இந்தியா முழுவதும் வந்து தலித்துக்களை ஒன்றா சேர்க்க முடியும்? சரி, தலித்துக்களை நான் இந்தியா பூரா ஒன்றா சேர்க்குறோன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி தமிழ் தேசிய மாநாடு போட்டீங்க? இந்தியா பூரா ஒன்றா சேர்க்கிறதுக்கும் தமிழ் தேசிய மாநாட்டுக்கு முரண்பாடு இருக்கா இல்லையா? இல்லைங்க, ஒடுக்கப்பட்டவன் இன்னும் ஒடுக்கப்பட்டவனாகவே இருக்கான். அவனை மேலோங்கி நம்ம கொண்டு வரோம். ஆனால் ஆர்எஸ்எஸும் சங்க பரிவார்களும் வந்து இங்கே தடமாறி பல விஷயங்களை வந்து எல்லாரையும் மடைமாட்டிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பார்வையா பாமகவும் போயிடுச்சு, ராமதாஸும் போயிட்டாரு அப்படின்ற பார்வை. எங்க போனாரு ராமதாஸ்? ஆர்எஸ்எஸும் இல்ல ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் வந்து பாமகவுக்குள்ள பூந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் எதிர்க்க வேண்டியதான், சன் பரிவார் எதிர்க்க வேண்டியதான், பாரதிய ஜனதா கட்சி, பாசிச பாரதிய ஜனதா கட்சி நம்ம சொல்றோம். அதெல்லாம் இருக்க வேண்டிய சரிதான். அதற்கு தமிழின பொருள் மருத்துவரையும் இணைத்து கொண்டு தான் நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தணும். இல்ல, அவங்க அப்படி மாறி போயிட்டாங்க. அது எப்படி மாறி போட்டாங்க? நீங்களே எப்படி? ராமதாஸ் திசை மாறி போயிட்டாரு. அது எப்படி? இப்ப பாரதிய ஜனதா கூட இவர் கூட்டணி சேரல. இப்ப 2001 எந்த கூட்டணியில வந்தாரு? சேர்ந்தாரா சேரலையா? இல்ல, இன்னைக்கு ஆபத்து சூழும் போது யாருக்காக நீங்க? இப்ப நாங்க பிஜேபி எதிர்த்து தான் நிக்கிறோம் ராமதாஸ் ஐயா. உங்க பழைய வரலாறு உங்களை எங்களோட அருகில் பழைய வரலாறு 2001 வரலாறு நாங்க பேச முடியாதா? பேசக்கூடாதா? காலத்துக்கு ஏற்றவாறு மாறுதல் என்பது, அதாவது உலகத்திலே மாறுதல் ஒன்றே ஒன்றுதான், மாறாத நம்மளே சொல்றோம். அப்போ பாதுகாப்பு இயக்கம் வச்சாரு ஐயா, முடிஞ்சு போச்சு. எந்த இடத்துல அந்த 2011 அந்த வழி எங்க கிட்ட இருக்குன்றாங்க. அது அந்த வழி இன்னமும் எங்களுக்கு தழும்பா இருக்குன்றாங்க அவங்க. அது எங்களால ஈழத்து வழியை விட பெரிய வழியா இது? திவ்யா இளவரசன் வழி, குறிஞ்சாங்குளத்தை விட பெரிய வழி. பாதிக்கப்பட்டவங்க நாங்கன்றாங்க. ஒட்டுமொத்தமும் உலகம் முழுவதும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டவங்க நாம இருக்கிறோம். அந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் சிங்கள கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறத நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் இல்லையா? ஆகையினால நம்ம வந்து வெண்மணி படுகொலையை நம்ம மறக்க முடியுமா? நான் தம்பி தொல் திருமாவளவனை கேட்குறேன், இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்கல்ல, வெண்மணி அந்த 44 உயிரில் ஒரு குடிசையில் போட்டு கொளுத்தான்னு சொல்கிறோம்ல, ஒரு பேரை சொல்கிறோம்ல, கோபாலசுவாமி நாயக்கர். அவர் விடுதலை பெறுவதற்கு நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்று ஒரு சங்கத்தை நெற்களஞ்சியப்பதில் உருவாக்கி முழு முதற் காரணமாக இருந்தவர் மறைந்த ஐயா கருப்பையா மூப்பனார். அந்த கருப்பையா மூப்பனார் தான் என்ன அரசியல் வழிகாட்டிங்கார் தேர்தல் நிற்கிறது. வெண்மணி படுகொலையாலேயே விடுதலை செய்வதற்கு பாடுபட்ட ஒருவர் உங்களுக்கு அரசியலில் வழிகாட்டி
தமிழின போகிற மருத்துவரையாக தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தீங்க. வன்னியர்களை எதிர்த்து ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த தமிழனை தூக்கி தோளில் சுமந்து கொண்டு போனார். 21 வன்னிய குல தமிழர்கள் உயிர் இழந்த அந்த கல்லறையில் கட்டி எழுப்பப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சிக்கு அதிகாரம் வருகிற பொழுது ஐயா சொன்னார், எங்கள் கட்சிக்கு அதிகாரம் வந்தால் பட்டியல் பிரிவை சார்ந்தவருக்கு தான் கொடுப்போம்னு. தலித் எளிமை கொடுத்தாரா கொடுக்கலையா? 2வது வாய்ப்பு பொன்னுசாமி கொடுத்தாரா இல்லையா? எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தார். எங்க பட்டியல் பிரிவு மக்களுக்கு எதிராக இருந்தாரு? ரைட்டுங்க. கட்சிக்குள்ள ஒரு நிமிஷம். ஆனாலும் எழில் கரோலின் என்னவோ திருமாவளவன் கூட தான் இருக்காங்க, விசிகாவில் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஐயா தான் சரியான பாதைன்னு இல்லையே. யாரு? எழில் கரோலின் வந்து இன்னைக்கு அங்கே தான் இருக்காங்க. அது இருப்பாங்க, இருக்கட்டும், அது வேண்டாங்களா? அது யார் வேணும்? இப்போ நான் இப்போ ஐயா கூட இருக்கிறேன், 2-3 ஆண்டுகள் முன்னே சீமான் கூட அரசியல் மாறுபட்ட கருத்து வரலாம். பட்டியல் பிரிவு மக்கள் இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கி, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ஒரு கட்சியில் எல்லா தமிழர்களுக்கும் கிளை பொறுப்புலேருந்து மாநில பொறுப்பையும் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? அரசியல் ஏற்பு அங்கீகாரம் வழங்கினாரா இல்லையா மருத்துவர் ஐயா? கட்சியினுடைய விதிமுறைப்படி பட்டியல் பிரிவு சார்ந்தவர் தான் பொதுச் செயலாளர். இன்னைக்கும் அந்த பொதுச் செயலாளர் அதிகாரத்தை தான் எங்கள் ஐயா அன்புமணி ஆடுதார். ராமதாஸ் அவர்களுடைய வரலாறு ரொம்ப பெருசுங்க. நான் என்னன்றேன், இன்னைக்கு கடைசி நிலையில் அவருக்கு பாருங்க எதுவுமே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரோ? இல்லை இல்லை இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. விஜய் ஏதாவது அந்த மாதிரி, அதாவது அதை நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு 10 நாட்களில் தமிழ்நாட்டின் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் நோக்கி திரும்புகிறதா இல்லைன்னு பாருங்க. அதற்கான வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விஜய் அரசியலை எப்படி பார்க்குறாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்? அவர் இப்போ விஜய் இப்போ நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஐயா வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் எடுத்தேன் இன்னைக்கு கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எங்கள் நயினார் நாகேந்திரன் அப்படி பேசக்கூடாது, 18-19 வயது வரை தமிழ் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காருல. உடனே சொல்றாரா இல்லையா? அதுதான் விஜய் சாப்பிட்டா கொஞ்சம் அணுகிறாரா? என்ன பாமகவுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு போக்கிடும் இல்லை, அதனால அப்படி இல்லை. அவரு நான் சொல்ற வார்த்தையில நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆட்சியை கூட நல்லாச்சுன்னு சொன்னாரா? ஆமா, அதுதான். அப்புறம் எல்லா பக்கமும் பேசி கொண்டிருக்காரு, ஆனா யாருமே அவரை அரவணைக்க தயாரா இல்லை. எல்லாருமே ஐயா இப்ப நீங்க தான் சொன்னீங்க, உங்கள்கிட்ட கேட்டா ஆமா படிச்சேன், நீங்க அங்க வந்து கொண்டு தான் இருக்காங்க. அந்த வழக்கு சொல்றேன் இல்லையா? எனக்கு என்னன்னா, தேமுதிகவுக்கு 2 தரப்புலையும் காத்து இருக்கிறது, பேசுறதெல்லாம் நடவடிக்கை தெரியுது. மருத்துவர் ராமதாஸ் முடிவு என்ன? அவரை யாருமே போய் பார்க்கலையே. தேமுதிக அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உளுந்தூர் பட்டேல கூட்டணி முடிவாகி விட்டது சொன்னாங்களா இல்லையா? ஆமா, இன்ன வரைக்கும் சொன்னாங்க. எங்க ஐயா சொல்லியிருக்காரா? ஆனா இல்ல, அவங்க பக்கம் பாதை கார்கள் போகுது, பேசுறாங்க, நடக்குது. ஆனா மருத்துவர் ராமதாஸ் அங்க போகல, இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அங்க போகல அந்த அம்மா. அப்படின்னா ஏன் முடிவு எடுக்கல? அங்க இன்னும் 10 நாள்ல நிறைய மாற போதா? முடிவெடு 10 நாள் இந்த தீர்ப்பு வரட்டும். இந்த 24 வழக்கு. நீங்களும் ஓபிஎஸ் மாதிரி நீதிமன்றத்தை நம்புறீங்க? இல்ல, நீதிமன்றத்தை நம்பித்தானே வேற வழி இல்ல. அதனாலதான் அங்க வழக்கு பார்க்கலாம். நல்லதே நடக்கட்டும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. திருமாவளவன் வர்சஸ் ராமதாஸ், ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி ராமதாஸ், பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றிங்க ஐயா. நம்முடைய ஆதன் வலைவலி வாயிலாக மீண்டும் ஒரு வரலாற்று திருப்பம். தமிழ்நாட்டின் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் நோக்கி திரும்புகிறது என்கின்ற என்னுடைய கருத்தை பதிவு செய்ய மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா.